எனக்கு கல்யாணம் ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. அம்மா வேண்டிக்கிட்டாங்க. அழகன் முகனை பார்க்கையிலே அலைபயும் மனமுமோம் எங்கது முருகா அழகா கருணை கடலே கண்டம் போற்றி எட்டு திசையும் உன் புகழ் போற்றி எத்திசையும் நீதான் போற்றி திவுலகம் உனக்கே போற்றி அசுரவதம் செய்தாய் போற்றி அரகக்கும் நீதான் போற்றி உன்னை காண ஏம்பும் கண்கள் உண்டு. நீதானே பார்ப்பாயே நீதி கொண்டு நல்லோரின் மனதில் உன் தேருண்டு தீயோர் குன்னும் பேரிரில் அச்சம் உண்டு ஆறு தாமரை எல்லவதரித்தாரகன் நீ ஆவுற படை வீட்டுக்கு உரியவன் நீ அழகன் மூட்டுக்கு உரியவன் நீ அழகன் முருகனை நினைத்தையில் என்றும் மகிழ்ச்சமில்லை உன் மீது அன்பு கொள்ள அங்கும் இச்சமில்லை கடையும் காலடியில் மறையும் காலடியில் கண்டாயாவும் காலடியில் கருணாயந்துருவான செங்கோடனே உன் திருப்பாகங்கள். திருமணத் தடை நீங்குவதற்காக முருகன் கோவில் படியில் மஞ்சள் குங்குமம் வைக்கின்றோம் என்று சொல்வது உண்மையா? ஆமாம், திருமணத் தடை நீங்குவதற்காக முருகன் கோவில் படிகளில் மஞ்சள் குங்குமம் வைப்பது ஒரு பரம்பரையாக தொடர்ந்து வந்த ஒரு ஆன்மீக நம்பிக்கையாகும். இதற்கான காரணங்களை பார்ப்போம். முருகப்பெருமான் இருமணம் முடித்து வள்ளி தேவசேனா திருமணத்திற்கு துணை புரியும் தெய்வமாக கருதப்படுகிறார். திருமணத் தடை நீங்க வேண்டி முருகனை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. மஞ்சள் திருமணத்திற்கான புனிதமான ஒரு பொருள், மங்களத்திற்கும் நேர்மைக்கும் அடையாளம். குங்குமம் சக்தி, திருமண வாழ்வு, நல்ல உடன்பிறப்பு ஆகியவற்றை குறிக்கும். எனவே திருமணத் தடை நீங்க வேண்டும் என விரும்பும் பெண்கள் அல்லது அவர்களின் பெற்றோர் கோவில் படிகளில் மஞ்சள் குங்குமம் வைத்து வரம் கேட்பது பாரம்பரியமாக இருந்து வருகிறது. திருத்தணி கோவிலில் இதற்கு உள்ள சிறப்பு, திருத்தணி முருகன் கோவில் படிகள் கொண்டது. படிகள் ஒவ்வொன்றிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து மனப்பூர்வமாக வேண்டினால் திருமணத் தடைகள் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு தலைமுறையிலும் பரவியது. மேலும் பலருக்கு திருமணத் தடை அகன்றதற்கான அனுபவங்கள் இருப்பதால் இது தொடர்கிறது. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் தலையாரித்தாங்கிலேருந்து வரோம். சரி, இது என்ன வேண்டுதல்? இது வந்து எனக்கு கல்யாணம் ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. அம்மா வேண்டிக்கிட்டாங்க. குறைய நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம். சரி, சிஸ்டர்ஸா? ஆமாம். ஓகே, பேர் என்ன? ரம்யா தினேஷ். எத்தனை வாட்டி வரீங்க? இப்போ கோயிலுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். சரி, இப்போ கல்யாணம் ஆகிட்டு ஒரு 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. சரி, அதனால இப்போ வேண்டுதலை முடிக்கலான்னு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆனால் முருகர் கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன கஷ்டமாக வந்தாலும் முருகர் வந்து அதை நிறைவேற்றுறாரு. ஓகே, உங்கள் வேண்டுதல் நல்லபடியாக முடியணும். தேங்க்ஸ். ஓகே, சிஸ்டரை பார்த்தோம். ஓகே, கேட்டோம் இந்த மாதிரி 3 months ஆச்சு வெட்டிங் மேரேஜ் வேண்டுதல் நிறைவேற்ற வந்துன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. உங்களுக்கு இல்லை, வேண்டுதல் எங்கள் அத்தை வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக வந்து நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. வயசு நிறைய நான் வேண்டுதல் நிறைவேற்ற. நீங்கள் எந்த ஊர்? இங்கே தான், 15 கிலோமீட்டர் கீச்சனம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போலாம் கோயிலுக்கு வரீங்களா இல்லை முன்னாடி வந்திருக்கீங்க? இல்லை, நிறைய வாட்டி வந்துடும். நிறையா எப்படியும் வருஷத்துக்கு 4-5 வாட்டி வரும். திருத்தணி என்ன ரிசல்ட் கொடுக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கும். நான் வேண்டது நடக்கும், நினச்சது நடக்கும். நம்ம நல்லபடியாக நினச்சிட்டு நம்ம முழு மனசோடு நினச்சிட்டு போனால் வந்துடும். ஓகே, உங்கள் பேர் என்ன? தினேஷ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். என்ன வேண்டுதலுக்கா? பொண்ணு மாப்பிள்ள 2 பேரையும் கேட்டோம். அம்மா தான் இந்த வேண்டுதல் இருந்தாங்க, நாங்கள் நிறைவேற்றுறோம். நாங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சா வேண்டிய முடிஞ்சிச்சு. இது என்ன வேண்டுதல்? படிக்கட்டில் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் மஞ்சள் போட்டு அதுக்காக தான் அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சதுன்னா பாப்பாவுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆனது. நான் நல்லபடியாக கல்யாணம் ஆச்சுன்னா அது வந்து. சரி, உங்கள் பேருக்கு? அமுலு.